ஹாய் கைஸ், வெல்கம் டு டேல்ஸ் ஆஃப் ஜீவ்ஸ். இது வந்து உகாதி அன்னைக்கு செஞ்ச நான்வெஜ் ரெசிபி எப்படி பண்ணோம் அப்படின்ற கிளிப்ஸ் தான். நீங்கள் வந்துட்டு ஆக்சுவலாக நாங்கள் என்னென்ன சமைச்சோம் அப்படின்றத நீங்கள் ஷார்ட்ஸ்லேயும் ரீல்ஸ்லேயும் பார்த்துருப்பீங்க. பட் அந்த டே அன்றைக்கி எப்படி போச்சு, நாங்கள் எப்படி லைக் எல்லாமே வந்துட்டு டைமில் சமைச்சோம் அப்படின்றது தான் இந்த வீடியோஸில். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கே நாங்கள் அப்பா வந்து கறியெல்லாம் எடுத்துகிட்டு வந்துட்டார், மட்டனு, சிக்கன் அண்ட் ஃபிஷ். ஸோ நான் வந்து எனக்கு மைண்டில் என்னென்ன ரெசிபிஸ் இருந்துச்சோ அதுக்கேற்ற மாதிரி மேரினேஷன் பண்ண வேண்டியது பண்ணிவிட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன். அண்ட் லைக் அப்பா வந்து 11க்கு மீட்டிங்குன்னு சொன்னதால் சரி அவருக்கு அட்லீஸ்ட் நம்ம 18 ஐட்டம்ஸில் ஒரு பாதியாச்சும் அவர் சாப்பிட்டுட்டு போகணும் ஆஃபீஸ்க்கு. பிகாஸ் அவர் லஞ்சுக்கு வருவாரா இல்லையான்னு தெரியாதுன்னு சொன்னார். ஸோ அந்த மீன் டைம்குள்ளே நான் ஏதாச்சும் ஒரு ஹாஃப் ஆஃப் த அமௌண்ட் ஆச்சும் எங்கள் அப்பா சாப்பிட்ணும், அதாவது ஹாஃப் ஆஃப் த வெரைட்டிஸ் ஆச்சும் அப்பா சாப்பிட்ணுன்னு ரொம்ப ஃபாஸ்ட்டாக செஞ்சுட்டு இருந்தேன். அண்ட் ஃபஸ்ட் டைம் வந்துட்டு ஒரு பக்கம் மட்டன் குழம்பு வச்சுட்டு இன்னொரு பக்கம் சிக்கன் வச்சுட்டு வேக வச்சுட்டேன். நான் மட்டன் வந்து மொத்தமாகவே வேக வச்சுட்டேன். ஸோ அதில் ஃப்ரைக்கு தனியாக எடுத்து பெப்பர் போட்டு ஃப்ரை பண்ணிட்டேன். அண்ட் அதுக்கப்புறம் ஐஷு அம்மா வந்துட்டு வெங்காயம் பூண்டு இதெல்லாமே வெளியே உட்காந்து எனக்கு க்ளீன் பண்ணி கொடுத்துட்ருந்தாங்க. அண்டு நான் வந்துட்டு எனக்கு தேவையான மெயின் இன்க்ரீடியன்ட்ஸ் இங்கே நான் கட் பண்ணிவிட்டு செஞ்சிட்ருந்தேன். அண்ட் மோஸ்ட்லி அப்பா வந்துட்டு மட்டன் குழம்பு, சிக்கன், அதுக்கப்புறம் கோலா உருண்டை, அதுக்கப்புறம் ஃப்ரை இந்த மாதிரி ஒரு 4-5 வெரைட்டிஸ் டேஸ்ட் பண்ணிட்டு தான் ஆஃபீஸ்க்கு போனார். ஸோ அது ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருந்துச்சு. பிகாஸ் அவர் நமக்காக வந்து வாங்கிட்டு வந்தார், அவரே சாப்பிட்லன்னா எப்படி அது மண்டையில் ஓடிட்டே இருந்துச்சு. அண்ட் நாங்கள் வந்து எங்கள் நெய்பர்ஸ் ஒரு பாப்பா வந்துட்டு பட்டர் சிக்கன் ரொம்ப நாளாக கேட்டிருந்தாங்க. ஸோ அதுக்கான ரெசிப்பியும் நாங்கள் இதில் ஆட் பண்ணியிருந்தோம். ஸோ நாங்கள் ரெசிபி மெனு என்னென்ன கொடுக்கலாம் அப்படின்றப்போ லைக் எல்லாருக்கும் மோஸ்ட்லி என்ன பிடிச்சிருக்கு. ஆக்சுவலாக நாங்கள் நெய்பர்ஸ் வந்துட்டு இங்கே நிறைய ஷேர் பண்ணிப்போம், லைக் அவங்க செய்கிறது எங்களுக்கு, நாங்கள் செய்கிறது அவங்களுக்கு. ஸோ அந்த மாதிரி ஒரு நல்ல பாண்ட் இருக்கிறதால அவங்களுக்கு என்ன பிடிக்கும்னு எங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் நாங்கள் மெனுவே பண்ணியிருந்தோம். அண்ட் அதுக்கேற்ற மாதிரி பட்டர் சிக்கன், அதுக்கப்புறம் ஆம்பூர் ஸ்டைல் சிக்கன் பிரியாணி இது எல்லாமே நாங்கள் செஞ்சுருந்தோம். அவங்களுக்கு வந்து அம்மா செய்கிற மீன் குழம்பு ரொம்ப பிடிக்கும். ஸோ அந்த மீன் குழம்பும் நாங்கள் இதில் இன்க்ளூட் பண்ணியிருந்தோம். அண்ட் இந்த மீன் குழம்பு ரெசிபி கிளியராக டீட்டெயிலாக வேணும்னா நான் இப்போ ரீசெண்டாக ஒரு ஷார்ட்ஸ் அப்லோட் பண்ணியிருக்கேன். நீங்கள் அதில் பார்த்தீங்கன்னா லைக் நாங்கள் நார்மலாக எப்படி மீன் குழம்பு செய்வோம், லைக் இது அரைச்சி விட்ட மீன் குழம்பு, ஸோ அது எப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு ஐடியா வரும். அண்ட் வேறு என்ன இதில் போச்சுன்னா, அண்ட் நாங்கள் கோலா உருண்டை கூட இந்த வாட்டி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக செஞ்சோம். பிகாஸ் அம்மா வந்து என்ன சொன்னாங்கன்னா, எனக்கு ஃபஸ்ட்டு வேக வச்சிரு மட்டனை, அதுக்கப்புறம் உருண்டை பிடிச்சி நம்ம எண்ணெயில் பொரிச்சிக்கலாம், டைரெக்டாக மிக்சியில் போட்டால் அது எனக்கு ஒரு மாதிரி வேகாத ஃபீலிங்லேயே இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ அதனால் வந்து இந்த வாட்டி கோலா உருண்டை என்னோடய ஸ்டைலில் பண்ணியிருப்பேன். அண்ட் ஆக்சுவலாக வந்துட்டு இன்னொரு வீடியோ நாங்கள் அப்லோட் பண்ணியிருப்போம், ஃபுல் வீடியோ. அதில் வந்து அப்பா ஸ்பெஷலாக கோலா உருண்டை செஞ்சுருப்பார். நீங்கள் அந்த ரெசிபி வேணும்னாலும் செக் பண்ணுங்கள். அதில் எப்படி இருக்குன்னா, அப்பா வந்து ஃபஸ்ட்டு ராவாக மட்டனை மின்ஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் உருண்டை போடுவார். நான் வந்து ஃபஸ்ட்டே மசாலாலாம் போட்டு நல்லா வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் மிக்சியில் போட்டு உருண்டை போட்டேன். ஸோ அதுதான் டிஃப்ரென்ஸ், மற்றபடி எல்லாமே சேம் தான். அண்ட் ஐஷுமே வந்துட்டு ஃபிஷ் ஃப்ரை இதுக்கு எல்லாத்துக்குமே ஹெல்ப் பண்ணுறதா. பிகாஸ் அவள் இந்த ஃபிஷ் மேரினேஷன், 65 மேரினேஷன் எல்லாமே அவள் ரொம்ப நல்லா பண்ணுவாள். ஸோ அந்த பொறுப்பு அவகிட்ட கொடுத்துட்டோம். அண்ட் அதுக்கப்புறம் வந்துட்டு லைக் நான் வந்து நார்மல் 65 கொடுக்காம சம்திங் டிஃப்ரெண்ட்டாக கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு சில்லி சிக்கன் மாதிரி செஞ்சுருந்தேன். ஆக்சுவலாக இது வந்து நான் சென்னையில் இருக்கப்போ கூட இந்த ரெசிபி அடிக்கடி ட்ரை பண்ணுவேன் என் ஃப்ரெண்ட்ஸுக்கு. பிகாஸ் லைக் நார்மலாக 65 சாப்பிட்றப்போ கொஞ்சம் ட்ரையாக இருக்கும். ஸோ அதை எனக்கு வந்து இந்த மாதிரி ஜூஸியாக இருந்தால் ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால் சாஸ் எல்லாம் போட்டு அப்புறம் லைக் டேஸ்ட் வர மாதிரி ஆனியன் பெருசாக கட் பண்ணி அண்டு சாஸு, அதுக்கப்புறம் இதெல்லாமே போட்டு ஒரு நல்ல ட்ராகன் சிக்கன், சில்லி சிக்கன் எல்லாம் ஒரு மிக்ஸ்டாக இருக்கும். பட் அதுக்கு என்ன பேருன்னு தெரியாது. ஸோ அதை வந்து நாங்கள் ஒரு வெரைட்டியாக க்ரியேட் பண்ணி கண்டுபிடிச்ச ரெசிபி. ஸோ அதை இந்த வாட்டி இன்க்ளூட் பண்ணியிருந்தேன். அண்ட் மெயின் பார்ட் என்னென்னா, நான் வந்து ஆக்சுவலாக பிரியாணி செய்யலான்னு எல்லாமே ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அண்ட் ஒரு சைடு மீன் குழம்பும் வச்சுருந்தேன். இவ்வளோ இதில் நான் என்ன பண்ணிட்டேன்னா, ஐஷு என்ன பண்ணியிருந்தான்னா, அந்த சிக்கனை எடுத்துகிட்டு பாத்திரத்தை கிட்ட வச்சுட்டு இருந்தான். ஐ மீன் என்னோடய பேக் சைடு அந்த ஷெல்ஃபில் சிக்கன் வச்சுருந்தா, இங்கே இடம் பத்தலை அப்படின்னு சொல்லிட்டு. நானுமே வந்து எனக்கு ஓகே இங்கே இருக்க எல்லாமே காலி ஆகிடுச்சு, நம்ம சமைச்சிட்டோம் அப்படின்ட்டு எனக்கு அந்த சிக்கன் ஞாபகமே வரல. நானும் பிரியாணி வந்துட்டு
செஞ்சுட்டேன். லைக் இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாமே போட்டுட்டேன், ரைஸும் போட்டுட்டேன், எல்லாமே போட்டுட்டு ரைஸ் கொதிக்கிறப்போ தான் எனக்கு வந்து நான் டேஸ்ட் பார்த்தேன். சரி உப்பு கரெக்டாக இருக்கான்னு டேஸ்ட் பார்த்தா எனக்கு ஏதோ மிஸ் ஆகுது அப்படின்னு தோணுச்சு. அதுக்கப்புறம் பார்த்தா தான் தெரியுது நான் இதில் சிக்கனே ஆட் பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் எனக்கு ஒரு நிமிஷம் லைக் சிக்கன் எங்கே இருக்குது ஃபஸ்ட்டு அப்படின்னு பார்த்தா அது எனக்கு பின்னாடி எங்கேயோ இருக்குது. அதுக்கப்புறம் சரி இது வந்து என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு ஆல்ரெடி ரைஸ் கொஞ்சம் தான் வெந்திருந்தது. ஸோ அதை நான் ஆஃப் பண்ணி வச்சுட்டு சிக்கன் இந்த ரைஸ் மேலே அந்த தண்ணி இருந்துச்சு இல்லையா, அந்த தண்ணி எல்லாமே எடுத்து அந்த சிக்கன் போட்டு வேக வச்சுட்டேன். லைக் அந்த பிரியாணி தண்ணியே எடுத்து சிக்கனில் வேக வச்சுட்டு ஒரு சிக்கன் ஒரு 650-60 வெந்ததுக்கப்புறம் மறுபடியும் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிவிட்டு தம் போட்டுட்டேன் இந்த வாட்டி. பட் அவ்வளோ டிஃப்ரென்ஸ்லாம் எங்களுக்கு தெரியல. லைக் நாங்கள் சாப்பிட்றப்போ லைக் நிறைய ரொம்ப ருசித்து சாப்பிட்டது இந்த சிக்கன் பிரியாணி தான். பட் எங்களுக்கு வந்து இந்த மாதிரி சிக்கன் மிஸ் பண்ணது அதனால் டேஸ்ட் டிஃபர் ஆச்சானா அந்த மாதிரி எதுவுமே ஆகலை. லைக் யூஷுவல் நான் எப்படி லாஸ்ட் டைம் சிக்கன் பிரியாணி செஞ்சனோ இந்த வீடியோவும் நான் அப்லோட் பண்ணியிருப்பேன், ஆம்பூர் சிக்கன் பிரியாணி. ஸோ எனக்கு வந்து எங்களுக்கு யூஸ்வலாகவே அது வந்து ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக தான் இருந்துச்சு. லைக் நான் சிக்கன் மிஸ் பண்ணேன் அப்படின்றதே நான் சொன்னால் தான் தெரிகிற மாதிரி இருந்துச்சு. ஸோ அவ்வளோ டிஃப்ரென்ஸ் எதுவுமே தெரியல. பட் டைமுக்கு வந்து நாங்கள் 1 o'clock லஞ்சுக்கு கூப்பிட்டுருந்தோம். ஸோ அந்த 1க்கு எல்லாமே ரெடி பண்ணிவிட்டு நாங்கள் வச்சிட்டோம். அண்ட் இன்னொன்று எல்லாருக்குமே வந்துட்டு இன்னொரு ஸ்பெஷல் ட்ரிங்க் ஒன்று பண்ணியிருந்தோம். அதாவது அந்த பிங்க் கலர் மொஜிட்டோ, அதுக்கான ரெசிப்பியும் நான் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். அண்ட் நீங்கள் என்னென்ன மெனுன்னு பார்க்கணுன்னா ஃபஸ்ட்டு உப்பு பிக்கல் அதெல்லாமே, அதுக்கப்புறம் மட்டன் ஃப்ரை, சிக்கன் சில்லி, அதுக்கப்புறம் கோலா உருண்டை, ஃபிஷ் ஃப்ரை, அப்புறம் சப்பாத்தி அண்ட் பட்டர் சிக்கன், அதுக்கப்புறம் ஆம்பூர் ஸ்டைல் சிக்கன் பிரியாணி, ரைத்தா, அப்புறம் ரைஸ் கூட மீன் குழம்பு, மட்டன் குழம்பு, அதுக்கப்புறம் சிக்கனோட போன்ஸ் எல்லாமே எடுத்து ரசம் மாதிரி வச்சுருந்தேன். அண்ட் அது கூட பால் பாயசம் அண்ட் இந்த மொஜிட்டோ. இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்க டேல்ஸ் ஆஃப் ஜீப்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.